இதே போட்டு எல்லாரும் போர் அடிக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. அதாவது இதைத்தான் எல்லா ஊரில் நடக்கிற சம்பவத்தை அவங்க சொல்கிறாங்க. நான் எங்கள் ஊரில் நடக்கிற சம்பவம் சொல்லிட்டு இருக்கேன். வேறு வீடியோ நிறைய போடலாம், டைம் இருக்குது, கொஞ்சம் ஆகட்டும், அது கொஞ்சம் டைம் இருக்குது. ஏழை மக்களின் குரல் யூடியூப் சேனல் அது. ஒரு காலத்தில் எனக்கு இப்படி ஒரு வசதி கிடைக்கல. இருந்திருந்து அன்றைக்கெல்லாம் நிறைய குண்டாப்படை என்ன அடித்தடி என்ன எல்லாத்தையும் எடுத்து அன்றைக்கி போட்டிருக்கலாம். நமக்கு அன்றைக்கி வசதி இல்லை. அன்றைக்கி வசதி இல்லை, எனக்கு வசதி இருந்தது, தெரியல இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்குன்னு. இன்றைக்கி என் மருமகன் பார்த்து ரெடி பண்ணி கொடுத்தேன். எனக்கு இதெல்லாம் தெரியாது. என் மருமகன் தான் இதை ரெடி பண்ணி கொடுத்தான். அது பரவாயில்ல இருக்கட்டும். அவன் தான் இந்த சேனல் தொடங்கி கொடுத்தேன் எனக்கு. அவன் தான் இன்றைக்கி அதனால தான் இதை போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அவன் தொடங்கி கொடுத்தா எனக்கு நல்ல காரியம் பண்ணி எல்லா காரியத்தையும் இனிமேல் போடுவோம். எங்கே என்ன நடந்தாலும் யூடியூப்பில் நாங்கள் போடத்தான் செய்வோம். எவன் தடுத்தாலும் நாங்கள் நிறுத்த மாட்டோம். நாங்கள் அப்லோடு வாங்கி வச்சுக்கிறோம். என்ன அவங்களால முடிஞ்சா பார்க்கலாம். அதாவது இது பழங்கால கதைகளாக்கும். இன்னைக்கு நேற்று முடியிற கதையில பழங்கால கதை. இந்த நாடுவாளிகள்னு சொல்லுவாங்க மலையாளத்தில். நாட்டுராஜாவும் எங்கள் ஊரில் நாட்டுராஜாவும் இருந்தான் ஒருத்தன். அவன் எப்படி பிழைப்பான்னு தெரியுமா? எவன் இளைச்சவாயும் கிடைக்கிறானோ அவன் தலையில் மிளகாய் அரைக்கிறது, எவன் சொத்த ஆட்டை போடலாமோ அப்படி திங்கிறது, எந்த கோயில் உண்டியில் சில்லறை கிடைக்குமோ வாங்கி தின்னுக்கிறது. எப்படி எங்கே போனாலும் மேதாவி பதவி அவங்களுக்கு வேணும். என்ன வேணும்? யார் போனாலும் மேதாவி பதவி அவங்களுக்கு வேணும். அந்த வீட்டுக்காரனுக்கு மேதாவி பதவி வச்சுக்கிட்டு பல காலமாக ஒன்று ரெண்டு காலம் எங்கள் அப்பா தாத்தா காலத்தில் பாத்திரப்பண்டு கணக்கு வரசில் கொடுக்கவே இல்லை. எங்கள் அப்பங்காலத்துலேயும் அவனுக்கு கொடுக்கவே இல்லை. அவனுங்களே தின்னு முடிச்சு கட்டிட்டானுங்க, தின்னுவாட்டானுங்க. அவனுக்கு ஒன்றும் அங்கே நடக்கலை. எங்காலத்துலேயும் கொடுக்க மாட்டேன்ட்டானுங்க. நீ யாரா ஒன்னாரா கேட்கணும், நீ யாரா ஆறா எங்கள் அப்பன் கணக்கு கேட்கறதுன்னு வந்துடுவானுங்க. அவனா அவன் என்ன மசுரப்படங்கினாலும் சரி, இனியோர் எந்த தலைமுறை என்ற மக்க தலைமுறை, இன்னி இந்த ஊரில் அத்தனை தலைமுறையும் சரி, இன்னைக்கெல்லாம் எவனா ஆகட்டும், அது கவலை இல்லை. அவன் இனி அடுத்த எந்த மக்க தலைமுறையும் நான் ஒதுக்கி வைப்பேன். நான் தான் மணியாருன்னு சொல்கிற அளவுக்கு பண்ணிட்டேன். அவன் மணியாருன்னு இல்லை, இன்னும் இல்லை, அவன் மணியாருன்னு இல்லை. அவன் வீட்டு பேர் என்ன தெரியுமா? காட்டுறேன் இருங்க இருங்க. இதா அவன் வீட்டு பேர் இதுதான். இதா அவன் வீட்டு பேர் இதுதான். வீடு பேர் இதை பாருங்க. பார்த்தீங்க நல்லா எல்லாரும் பார்த்துக்கிட்டீங்களா? அவன் வீடு பேர் இதுதான். இதை பாருங்க வச்சிருக்குதா. அவன் வீடு பேர் இதுதான். அவன் வீடு பேர் மொன்ன மாறிக மொல்ல மாறிக முடிச்ச வைக்கிய நாதாரிக. காசுக்காக வேண்டி எதை வேணாலும் திம்பானுங்க. அவனுக்கு தின்னுட்டுறானுங்க. என்னோட பேருங்க எங்க ஒருத்தம் கூட மோத முடியாம புறம்போக்கு நாய்க பின்னாடி வழிய வந்து மோதனானுங்க. அவனுங்க அப்பனுக்கு பிறந்திருந்தானுங்கண்ணா எங்கிட்ட நேரிட்டு வந்து முட்டி பார்க்கணும். ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தானுங்கன்னா எங்கிட்ட நேரில் வந்து முட்டி பார்க்கணும். பக்கில்லாத நாய்க்கு எங்கிட்ட நேரிட்டு முட்ட முடியாத மானம் சூடு சொர்ணை இல்லாத நாய்க்கு வணக்கம். இன்னும் கேவலமாக பேச வேண்டியது இருக்குது, பேசக்கூடாது, தெரியாது, அது மோசம் இல்லையா? அப்படியே பல காலமாக கணக்கு வருஷம் கூட்டுக்கா தின்னு நல்லா என்னாச்சு, தின்னு பொழைச்சி கண்டுட்டாங்க. வழி இல்லாமல் போச்சு. பின்னது இப்போ திங்கிறதுக்கு வழி இல்லைன்னு திருடி திங்கிறதுக்கும் கணக்கு வருஷத்தில் பார்த்து திங்கிறதுக்கு வழி இல்லாமல் பண்ணி போட்டனால அதனால தான் அவங்க எம்ஏல இவ்வளவு கடுப்பு. வேறு நீ 1000 கேஸு கூட உங்கள் கேஸுன்னு கோடதியில் மசூர் கூட நிற்காது. கோடதியில் உங்கள் கேஸு கோடதியில் மசூர் கூட நிற்காது. உங்கள் கோடதியில் உங்கள் கேஸு நிற்காது. தெரிஞ்சா? நீ ஒன்று பெரிய மயிர் நல்ல நீ ஒன்று எனக்கு தெரிஞ்சா. நீ எல்லாம் என்னை பொறுத்தளவு நீ வெறும் பொட்டை நாதாரி மல்ல மாதிரி முடிச்சவிக்கு. நீ எல்லாம் இது நீங்கள்லாம் மல்ல மாதிரி முடிச்சவிக்கு நாதாரி புறம்போக்கு நாய்க. ஏன்னா எங்கூட மோத முடியாமல் பின்னாடி வழியாக வந்த மோதிரவனெல்லாம் ஒரு அப்பனுக்கு பிறந்தவனாடா நீங்கள்லாம். டே சூடு சொரணை இப்போ இவ்வளவு பேசுறேன். எவனுக்கா சூடு சொரணை இருக்கிற உங்களுக்கு இருக்குதா? இன்னொன்று தெரிஞ்சுக்கோ, இனி பணைய மாதிரி நீ கனவு கண்டாது என்னதை தொடலாம் செய்யலாம்னு. தொட்டேனா தொடரவன அவனை தொட மாட்டேன். பேரனைய மகனைய போட்டுருவேன். ஜாக்கிரதை, தயாரிப்பதான் இருக்கிறேன், ரெட்டியா இருக்கிறேன். பால் ஆட்டணும், அன்னைக்கு ஆட்டின மாதிரி நீ ஆட்டினா விழுந்துகிட்ட காலி பண்ணி போடுவேன். எனக்கு காலி பண்றதுக்கு தெரியும், நான் காட்டுறேன். 2 டைம் தப்பிச்சிட்டிங்கிட்ட, இனி ஒரு டைம் பாரு. காலி பண்ண போட மாட்டேன் உங்களே. நான் நேரி போயிருவீங்க கூட மோதனீங்கன்னா. டே
இந்த ஒருத்தர் வின்சென்ட் சேவியர் புரட்டதுக்கே நீங்களே இந்த நாத்தம் கிளம்பி போயிட்டீங்க. என்ன மாதிரி ஒரு ஊருக்கு 10 பேர் 50 பேர் இறங்கினான்னு வச்சுக்கோங்க, நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? நீங்கெல்லாம் இல்லாம சொல்லாம ஒரு விட்டு ஓடி போயிடுவீங்க. பின்ன ஒரு காலம் சொல்லிக்கிறான், ஒரு காலத்துல சொத்து எவ்வளவுன்னு சொல்லுவானுங்க, ஐயோ எங்களுக்கு தான் சொத்துமானுங்க. இன்னைக்கு மசுர் இருக்குதுங்க. இன்னைக்கு அவனும் நானும் ஒரே ரேஞ்சு தான். நீங்கள் நானும் இன்னைக்கு ஒரே ரேஞ்சில் தான் இருக்கிறோம். என் 10 மிஷனும் சரி, நீ இருக்கிற 1.5 வசதி சரி, 2 2 in 1 ஒன்று தான். என்ன எல்லாத்துக்கும் ஒரு வீடு இருக்குது, எனக்கு அது இல்லை. அது நமக்கு வழியை உண்டாக்கலாம், அதுக்கு நமக்கு வழியை பார்க்கறதுக்கான பண வசதியும் இருக்குது, அதுக்கான முடிவும் செய்யும். கொஞ்சம் டைம் எடுக்கிறதுக்கெல்லாம், ஏன்னா அதுக்கு எனக்கு பரம்பரை இல்லாததுலாம் கொஞ்சம் டைம் எடுத்து தான் கிடைக்கும். பெரிய வீடுகளை கிடைக்கிறேன், அப்படி தான் கிடைக்கும். அதுக்கான முயற்சி எடுக்கிறேன். பின்ன நீங்கள்லாம் பிச்சு எடுத்து தின்னு தான் பொழைச்சிங்க. கணக்கு பார்க்குறேன்னு பாத்திர பண்டு காசு கோயிலுக்கு காசெல்லாம் நல்லா ஏப்பம் விட்டு தின்னீங்க. நான் என்ற குடும்பம் திங்கலை. இது ஊருக்கே தெரியும், இந்த அணியார வட்டத்துக்கே தெரியும். சொரப்பாறைக்கு சாப்பிட களத்து வழிக்கு சாப்பிட போனதுக்கு 30 குடும்பத்தை ஒத்தக்குடி வச்ச நாதாரி தாண்டா நீங்கள்லாம். டேய் இன்னியெல்லாம் உங்களால் ஒத்தக்குடி வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு அதிகம் உங்களை தான் ஒத்தக்குடி வைக்கிறதுக்கு நிலைமையில் ஆகிட்டு இருக்குதுப்பா. வேண்டாம் பார்த்துக்கோ. நீயும் குடும்பம் ஒரு காலத்துக்கு கூடி இசைக்கிறதுல வேறு நீ சாகிற அன்னைக்கு செலவு பகுதி முக்கால் ஊரில் இருக்காது. எப்படி சொல்லுவீங்க அன்னைக்கு? ஐயோ நாங்கள்லாம் கவர்மெண்ட் உச்சாச்சு மாதிரி நாங்கள் வேலைக்கு நெங்கு மக்கள் எல்லாம் வரமாட்டாங்க சத்தா. இப்போ எப்படி பாருங்க, வேண்டாம் நீங்கள்லாம் ஜாகும் போது இந்த ஊர் இன்னைக்கு இருக்கிற ஊரை நீ நினைக்காது, செலவது மாறிடும். அதெல்லாம் நிறைய எடுத்து எக்ஸாம்பிள் சொல்லலாம், அதுக்கு சொல்லக்கூடாதுன்னு விட்டுருக்கிறேன். சரியா? எக்ஸாம்பிள் சொல்றது நான், இந்த ஊரெல்லாம் மாறிடும். சரியா? வாழை சுருட்டி வச்சுட்டு இருந்தா உனக்கும் உன் குடும்பத்துக்கு நல்லது. இல்லைன்னு வச்சுக்கோ, வாழை ஒட்டை வெட்டிடுவேன். அதுக்கான தயாரெடுப்பில் இருக்கிறேன். பார்த்துக்கு நீ வேணா நீ 1000 கேஸ் போடு, அதனால எனக்கு ஒரு ஒன்றும் எனக்கு நஷ்டம் வராது. ஆனால் நான் உன் பேரில் ஒரு கேஸ் போட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தன் பேரில் நீங்கள்லாம் என் பேரில் பொம்பளை கேஸ் போட்ட மாதிரி உங்கள் பேரில் ஒருத்தர் மேலே கேஸை போட்டா நீங்களாம் நாண்டிக்கிட்டு தான் சாவீங்க. வேணா பந்தி சேலஞ்சு வெள்ளொழிக்கிறவங்களே நான் முதல் என்ற வெள்ளொழி ஏற்றெடுக்கணும். நீங்கள் என்றதை சேலஞ்ச் ஏற்றெடுக்கணும். நீங்கள் ஒரு கேஸ் உங்கள் மேலே போட்டால் நீங்கள் தூங்கி செத்து போயிடுவீங்கடா. உண்மைதான்டா. எங்கூரில் மனக்கருத்து உனக்கு இருக்காது, எனக்கு தெரியும். டே நீங்களாம் இந்த ஊர் வேலைக்கு கேஸை இந்த பின்வலிக்கு ரிலீஸ் ஆகுக்குள்ள நீங்கள் என்ன பாடுபட்டுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். வேறு பார்த்துக்கோ. எங்கள் தாத்தாவாட்டியும் உபதிரிச்சு நீயும் ஓத்துக்குடி வச்ச, எங்கள் அப்பனமால வச்ச, என்ன வச்ச, என் மக்களை வைக்காத அளவுக்கு பண்ணிட்டா. இது இந்த உலகத்துல மிகப்பெரிய வின்சென்ட் சேவியருக்கு பெரிய வெற்றி. அது இந்த ஊருக்குள்ள இல்லை, எது இல்லை, இங்கே அணியார் வட்டத்துலேயே இது எனக்கு மிகப்பெரிய வெற்றி. இன்னி என் மக்கள் நீ ஒத்துக்குடி வைக்கிற அளவுக்கு உனக்கு நான் விட்டு வைக்கலையில, உன்னை நான் விட்டு வச்சுக்கிறேன்னா இன்னி முடியாதல்ல. நான் தான் முனியார்னு வரமாட்டேன். நீ முனியார்னு உன் பேர் என்னது? உன் பேர் முனியார்னா நான் தான் சின்ன மணியார் குடும்பம். ஒன்றரை வீடு பேர் என்ன? அது வேறு உன் வீடு பேர். இது வேறு உன் வீடு பேர். இதுதான் இதுதான் உன் வீடு பேர். தெரிஞ்சா புறம்போக்கு நாய்கள் எல்லாம் மல்ல மாறிகளே என்ற யூடியூப்பில் பார்க்கணும். பாருங்க, மானம் சூடு சொர்ணம் இருந்துன்னா ஆம்பளை ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா நேரில் வா, மோதி பார்க்கலாம். எவனு வேணாலும் கூட்டிட்டு வா, மோதலாண்டா. டே நான் வெளில விழிக்கிறேன்டா, எத்தனை பேர் வாங்கடா, நான் ஒருத்த மாதிரி நான் மோதலாண்டா. பார்க்கலாமாடா? ஒரு அப்பனுக்கு உண்டானவங்களா இருந்தால் வாங்கடா பார்க்கலாம். போடலாமா? உரம்போக்கு நாய்கள் இங்கே வேறு நான் காரியம் பேசுகிறேன், விடு போட்டோம். நல்லா பிச்சு எடுத்து ஒரு காசை நல்லா நாய் திங்கி மாதிரி நாயில பண்ணி திங்கி மாதிரி தெருவிலிங்க சக்கரை அந்த மாதிரி நல்லா தின்னீங்க. திங்க வழி இல்லையல்ல. நக்கீட்டு அலைவணி நிலம் வந்துருச்சு. ஒழுங்கா இருந்துக்கோ. இப்பவே இந்த கதி இனியும் வேற பெரிய லெவல்ல இந்த ஊரு ஒரு நாளைக்கு இல்லைன்னா ஒரு நாளைக்கு எங்க கூட நிற்கும். வேணா பார்த்துக்கிட்டு இருந்தீங்க என்ன நிற்கும். இதெல்லாம் நீ இன்னைக்கு நினச்சிக்க, அதெல்லாம் மாறி போயிடும். 1 10 50 பேர் வாங்கி தருவனு மாற்றதான் உங்க கூட பானுங்க, பாக்கி எல்லாம் மாறிடும். என்ன பார்த்துக்கோ, எல்லாம் மாறும். நீ ஒன்றும் பெரிய மேதாவி இல்லை. இன்னையெல்லாம் அது அன்னைக்கு நீ மேதாவி, இன்னைக்கு வெறும் கோதாவி. நீ என்னவி கோதாவி, தெரிஞ்சா? ஒன்று என்ன சொத்து, எனக்கு அந்த அளவுக்கு சொத்து சோகம் இருக்கிறது. உங்கள்கிட்ட என்ன வசதி இருக்குது, இன்னைக்கு எங்கிட்டே அந்த வசதி இருக்கிறது. தெரியுதா? இன்னைக்கு ஈவன்ல ரேஞ்சில் இருக்கிற. ஓ கேஸு போட்டுட்டோம், டென்ஷன் அந்த நினைப்பே நினச்சிக்காத. இது எல்லாம் எனக்கு நீதி கிடைக்கிறக்கா போராடி இருக்கிறேன். நீதி கிடைக்காத வச்சோம் உங்கள் குடும்பத்தை நான் காலி பண்ணி போடுவேன். வேணா பார்த்துக்கோ, குடும்பத்தை நான் காலி பண்ணி போடுவேன். வேணா பார்த்து காலி பண்ணலன்னா தவிர
என்ற பகுதி தலை மொட்டையடிச்ச பகுதி மீசி சரத்துட்டு வர்றேன். என் கூட மோதலுக்கு முடியுமா? ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா நேரில் வாங்க மோதலாம். சரியா? முதலாமா தைரியம் இருக்குதா? சூடு சொரணி இருந்துன்னா வாங்க மோதி பார்க்கலாம். முடியுமோ? முடியாது உங்களால். இன்னென்ற பேசுறீங்க பொட்டை பயலுகளை. பின்னாடி வந்து அடிக்கிறவனால நீங்கள் பொட்டையோ கோலையோ என் ஆள் வச்சு அடிச்சிங்க. ஏண்டா மொன்னைகளை ஆள் வச்சு அடிச்சிங்களா? நீங்கள் எந்த அப்போ அவன் சொன்னான்டா, 4 பேர்த்தையும் ஒத்த கையில் தூக்கி அடிப்பேன்னு சொன்னான்டா. அவன் என்ற ஆரோக்கியம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அவனுக்கு உயிர் மேலே பயம் இருக்கிற மாதிரி யூடியூப்பில் வெள்ளு விழிச்சுக்கிறா. அவனை வர சொல்கிறா பார்க்கலன்னே. அவன் தொட்டு பார்க்கண்டா. ஒருத்தனோட மகனுக்கு எனக்கு அடுத்த நான் 2ஆம் பீரியட் மகனுக்கு கவுண்ட் ஸ்டார்ட் அன்றைக்கி மிஸ் ஆகி போச்சு. ஸ்டார்ட் ஆகிருக்கு அன்றைக்கி மிஸ் ஆகி போச்சு. ஸ்டார்ட் ஆகுது. மிஸ்ஸிங் ஒன்று ஸ்டார்டிங் ஒன்றும் இல்லை, ரன்னிங் தான் இருக்குது. அன்றைக்கி மிஸ் கூடி சீக்கிரத்தில் இளவு விழுகும். அவனுக்கு விழுகும்போது ஒரு மசரும் பண்ண முடியாது. எனக்கு கடத்தனவன் யார்? எனக்கு கடத்தனவன் அங்கே போய் எனக்கு கடத்தணும் போய் ஒத்துக்கலாம். என் வீட்டில் பாம்பு வச்சதாரு எனக்கு நல்லா தெரியும். பார்த்துட்டு இருக்கிறேன், கவனத்தோடு இருக்கிறேன், நல்லா கவனத்தோடு இருக்கிறேன். என்னைக்கு என் கையில் கிடைக்குது அன்னைக்கு காலி பண்ணி அடித்தரை இலக்கி பார்ப்போமா? மோதலுக்கு நான் தயாராகிட்டே இருக்கிறேன். பாருங்க, நான் ஜெயிலுக்கு போனாலும் சரி எனக்கு அது கவலை இல்லை. நீங்கள்லாம் போனீங்கன்னா உங்களுக்கெல்லாம் நீங்கள் தாண்டிக்கிட்டு செத்து போயிருங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு மனக்கருத்து இல்லை எனக்கிட்ட இருக்குது. இன்னொன்று, இந்த மந்திரி ஆடுறீங்கல்ல, மந்திரி இல்லாமல் போனவங்க நிலைமை என்ன ஆகுன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள்லாம் நினச்சிட்டு இருக்கிறீங்க மந்திரி இல்லை. அந்த வெள்ளை பாவாடைக்காரன் ஒருத்தன் இருக்கிறான், அவனும் முந்திரி போனார்னா அவனும் போனான். அவனோட நிலைமை உங்கள் நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க முந்திரி. இதுக்காட்டின்னு சொன்னவங்களாம் இந்த ஏரியாவில் பெரிய பெரிய நேதாவும் இருக்கிறாங்க எனக்கு தெரியும். ஆனால் அவங்களாம் இன்னைக்கு சொத்து சுகம் இருக்குது. அவங்களாம் நேர்மையானவங்க, நல்லவங்க. இன்றைக்கி நல்லா அவங்களும் சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் உங்கள் நிலைமையெல்லாம் டெய்லி யூடியூப்பில் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். உங்கள் நிலைமையெல்லாம் கண்டவனெல்லாம் கை நிட்டு வா. போலீஸ் போனீங்கன்னா அவன் மந்திரியோட ஆளுன்னு அவன் சொல்லுவான். அப்போ நீ என்ன பண்ணுவேன்? நீ இப்போ எங்கள் பேரில் கேஸ் போட மாதிரி அன்றைக்கி உங்கள் பேரில் கேஸ் போடுவாங்க மந்திரியாளர். அதே மாதிரி தான் என்றைக்குமே நீங்கள் சொல்கிற போலீஸ்கார மந்திரி சொல்கிற போலீஸ்காரங்க வரமாட்டாங்க. நல்ல போலீஸ்காரங்க நிறைய பேர் வருவாங்க. நாங்கள் சொல்கிற போலீஸ்காரர் பொது பிரவர்த்தனம், விராச பிரவர்த்தனம், யூடியூப்பர் அவங்க சகாய்க்கிறவங்கள நாங்கள் சொல்கிற கேட்குறவங்க போலீஸ்காரங்க வருவாங்க. கண்டிப்பாக வருவாங்க. அது பேர் சொல்லக்கூடாது, கண்டிப்பாக வருவாங்க. ஒரு காலத்தில் இருந்தாங்க. அது மாதிரி போலீஸ்காரங்க இங்கே வருவாங்க. காத்துட்ருக்கிற வரட்டும்ன்ட்டு. அப்போது அந்த மாதிரி சாருமாரெல்லாம் எங்கிட்ட வரும்போது நாங்கள் போவோம். சார் என்ன மாதிரி பட்டுக்கிட்டோம், இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க சாரான்னு சொல்லி கொண்டே கொடுத்து ஏதோ ஒன்று கொண்டே கொடுத்து சிக்க வச்சு விட்ருவேன். கேஸு ஒன்றும் நிற்காது. சிக்க வைக்கிறது கேஸு நிற்காது. ஆனால் நான் பட்ட அவசியெல்லாம் உனக்கும் வரணும். தான் பெற்ற இன்பத்தை பிறரும் பெற வேண்டுங்கிறது என் கொள்கை. சரியாகட்டுமா? யூடியூப் நிறுத்தலாம், வார்த்தை நிறுத்தலாம். ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு. ரொம்ப எத்தனை மினிட் ஆச்சு? ஆகட்டும். ஏழை மக்களின் யூடியூப் சேனலில் இதை வச்சுக்கிட்டு இருக்க இன்னைக்கு இன்னும் பாரு. இதெல்லாம் இன்னும் நிறைய வீடியோக்கள் வரப்போகுது. டைம் பத்துறதில்ல. அதுக்கான கொஞ்சம் நேர காலங்கள் ஆகணும். கொஞ்சம் மழை காலம் இது. ஃபோனு கொஞ்சம் ஃபோனுக்கெல்லாம் கொஞ்சம் உபயோகிக்க வேண்டியது இருக்குது. படிக்கணும். ஆகட்டும். ஏழை மக்களின் குரல் யூடியூப் சொல்லி மூலியமா உங்களுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை விடுக்கிறேன். நல்லா அப்பனாத்தாளுக்கு பிறந்தவனா இருந்தால் நேரில் வா, முட்டி பார்க்கலாம். பின்னாடி வந்து முட்டாத, மோதாத. இன்னி மோதனா நீ க்ளோஸ். எவன் மோதுறனா அவனை தொட மாட்டேன். எவன் மோதுறல அவளை தொட மாட்டேன். இங்கே பாரு, தொட்டா பேரே அப்படித்தான் கை வைப்பேன். பேர மேலே தான் கை வைப்பேன். உன் மேலே கை வைக்க மாட்டேன். பேர மேலே கை வச்சு கண்டிப்பாக வச்சு கூடிய சீக்கிரம் வச்சிருவேன். வச்சிருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு நேர காலம் மட்டும் பார்த்துக்க. ஒருத்தனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிற முடிட்டு அவனோட கதை. அதுக்கப்புறம் அவங்க அதுக்கு வரேன். கூடிய சீக்கிரம் முடிஞ்சிடும். நீ எல்லாம் நரகச்சு சாவு. இங்கே வர நரகன்னு உனக்கெல்லாம் இங்கே வர ஒருத்தன் வீட்டில் விழுந்தான்னு வச்சுக்கோ, எல்லாம் விழுந்துன்னு வச்சுக்கோ. நீ எல்லாம் நரக. நீலாம் பார்த்தியಲ್ಲ, நீலாம் தாங்க மாட்டு தூக்கில் தங்கி போயிடுவேன். எதுக்குடா எங்கூட போய் மோதணும்னு நீலாம் தூக்கில் தாங்க போகிறேன். வேணா பார்த்துக்கிட்டா. உங்களையெல்லாம் வெள்ளி விழிக்கிறேன்டா. ஜெய்ஹிந்த்.